விஜய் நடத்திய மாநாட்டிற்கு பிறகு தாவேகா விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு தாவேகா விசஸ் விசிகான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். இந்த டாக்கை வச்சே ஓட்டிடலான்னு விஜய் நினைக்கிறாரா? மாநாட்டில் அடித்ததும் திமுகவை, பிஜேபியை, இங்கே அடித்ததும் திமுகவை, பிஜேபி. அவருடைய ரொம்ப தெளிவான டார்கெட், தெளிவான நகர்வு முழுக்க முழுக்க திமுகவை நோக்கி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கே தவிர இங்கே எப்படின்னாக்கா ஒரு கேவலமான ஒரு அஜெண்டா. பாஜகவையும் தன்னோட எதிரியாக தானே விஜய் பார்க்குறாரு. அவரோட ஸ்லைட்டாக ஒரு மாதிரி சாதுவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கே அவங்க கிட்ட மட்டும். ஏன் திமுகவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அதிகமாக? இது நாடாளுமன்ற எலெக்ஷனாக சட்டமன்றமா? சட்டமன்றத்துக்கு யார் அடிக்கணுமோ அவங்கள தான் அடிக்கணும். கரெக்டாக இங்கே யார் அப்புறப்படுத்தணும். அதே சமயத்தில் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ்ட் ஆகாமல் நீட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், இஸ்லாமியருடைய அந்த சொத்து வரியில், அதாவது வக்பு சொத்தில் கை வைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொருத்துலையும் அவர் சொல்லிட்டு தான் வராரு. அப்போது இந்த பக்கம் யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதை நோக்கி மிக தெளிவாக விஜய் போயிட்டு இருக்காரு. யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.